கும்பராசி சதய நட்சத்திரம். இது ராகுவுடைய நட்சத்திரம். ராகு தசா காலங்கள் பொதுவாகவே 18 வருட காலங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 10 வருஷத்தை எடுத்துக்கிறேன். அடுத்தது குரு திசை ஒரு 16 வருஷம், மொத்தம் 10 + 16 26 வயசு. இந்த 26 வயசுக்குள்ளே கும்பராசி சதய நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ராகு திசை ஒரு 10 வயசு வரைக்கும் இருந்தாலும் அதில் படிப்பில் மந்த நிலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உருவாகும். முதல் சனி பாதிப்பு அப்படிங்கிறதுனால பாதிப்பு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஏற்கனவே லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு ஜென்ம சனிங்கிறது தான் ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொடுக்குது. விரய சனியில் இருக்கும்போது அனைத்து வகையிலுமே விரயத்தையும் சுப நிகழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் உங்கள் தனத்தையும் குடும்ப வாக்கு ஸ்தானத்தையும் கெடுத்துட்டு இருந்தார். உங்கள் தன வாக்கு குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருந்தார். அப்படிங்கும்போது ஒன்று தனத்தில் பிரச்சனை வந்திருக்கும், இல்லை அதாவது தனம்னா பண வரவுள்ள பிரச்சனை கொடுத்துருக்கும், இல்லை அப்படின்னா குடும்ப சூழ்நிலைகளில் பிரச்சனை கொடுத்துருக்கும், இல்லை அப்படின்னா வாக்கில் கொடுத்துருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது பேசின பயங்கர கான்ட்ரவர்சியாக எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒன்று பேச அங்கே ஒன்று புரிஞ்சிக்க அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையாக போகும். இந்த மாதிரி 3 விஷயமும் ஒட்டுக்காகவும் நடந்த காரியமும் இருந்திருக்கு. 12ஆம் பாவத்தில் சனி உட்காரது பெரிய விரயம்தான். கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அடுத்து 6ஆம் பார்வையும் பார்க்கறதுனால ருணுரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்தையும் பார்க்குது. அப்படிங்கிறதுனால நோய், எதிரி, கடன், ஒன்று நோயால் அவதிப்படுவாங்க, இல்லை அறுவை சிகிச்சை, இல்லை விபத்து மூலமாக ஏற்படுகின்ற காயங்கள், வலிகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகக்கூடிய காலம். இல்லை அப்படின்னா எதிரிகள் பலமாக இருந்து மறைமுக சூழ்ச்சி, எதிரித்தன்மை, பொறாமை, ஏவல், ஓமல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துலேயே மாட்டியிருப்பீங்க. கடன், ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டு பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க. இப்படி தன்னுடைய 6ஆம் இடத்து பார்வையே பலன் இவ்வளோ கொடுத்துருக்கும். அடுத்தது 9ஆம் இடத்து பார்வை பூர்வீக ஸ்தானத்தை பூர்வ புண்ணியத்தில் அந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு பார்க்கறதுனால 9ஆம் இடத்துலையும் ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். எப்படி ப்ராப்ளமை கொடுக்கும் அப்படின்னா, தந்தை வழி உறவுகள்னாலேயோ தந்தையினாலேயோ ஒரு சில பிரச்சனைகள், இல்லை அப்படின்னா உங்களால் தந்தைக்கு ஆபத்து, விபத்து, அவருடைய ஆயுளில் கண்டம், இல்லாட்டி விபத்து கண்டம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக கொடுத்துருப்பார். அடுத்தது அந்த மாதிரி குழந்தை பருவத்திலே ஒரு சில கஷ்டங்களையும் நெருக்கடிகளும் பெற்றோர்களுக்கும் ஒரு நெருக்கடியும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு இந்த வயசுக்குள்ளே திருமணம் வந்தால் இது எப்படிப்பட்ட விஷயமாக நடக்கும், இனிமேட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா நடக்கும் அப்படின்னா, திருமணம் ஆனால் பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அவர்கிட்ட தேவையில்லாத சண்டை வழக்குகளாக இருந்ததுன்னா வம்பு வழக்கு கேஸுன்னு தான் போகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது சகோதர வழியில், இளைய சகோதர வழியில் பிரச்சனை, இளைய சகோதர வழியில் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்து கஷ்டப்படுத்தியிருக்கும். அடுத்தது இளைய சகோதரன் மட்டும் இல்லாமல் முயற்சிகள் யாவிலையும் ஒரு சில தோல்விகள் கொடுக்கக்கூடியதுன்னா புது முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. புது முயற்சினா எல்லாமே புது முயற்சி கிடையாது. புதுசாக ஒன்று தெரியாத ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதன் மூலிமா பொருள் இழக்கிறது, பணத்தை இழக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணாமல் கொஞ்சம் நாளைக்கு இருங்க. இந்த 2.5 வருஷமும் சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு வித விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ராகுவே முதல் திசையாக வர்றதுனால தந்தை சில பேர் இழந்திருப்பாங்க, இல்லை தந்தைக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக ராகு திசையில் நடந்திருக்கும். அப்பா வழி இல்லை அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே ஆகும். அதே மாதிரி 10ஆம் இடத்து பார்வையை பார்க்கறதுனால தொழில் வகையில் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லாத போட்டு லாஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சனி திசை 26 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சனி திசை நடந்துச்சு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே ரொம்ப கஷ்டத்துலேயும் அடிவும் வேதனைகளும் பட்டிருப்பாங்க. ஆனால் சனி திசை உங்களுக்கு யோகாதிபதி திசை தான். ஏன்னா ராசியாதிபதி திசை. இந்த 66லேருந்து 45 வயசுக்குள்ளே ஒரு கீழ்நிலை வகுப்புகளில், அதாவது உத்தியோகத்தை பார்த்து மற்றவர்கள் கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய விஷயங்களை அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். அதே மாதிரி அரசியல்வாதியாக சில பேர் பிரகாசிப்பாங்க. சில பேர் சனி திசையில் ரொம்ப நல்லதெல்லாம் சோஷியல் சர்வீஸ் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனி திசையில் மாறி கொடுக்கக்கூடிய திசை தான் உங்களுக்கு. இந்த திசை முழுக்க உங்களுக்கு நல்லதை பண்ணும் மேக்சிமம்.
இல்லை சனி கெட்டு போயிருக்காரு, 8ஆம் இடத்துல போயிருக்காரு, இல்லை மறைஞ்சிட்டாரு, இல்லை ஏதோ ஒரு வகையில் அசுபகிரகம் மறைஞ்சால் நல்லது தான் இருந்தாலும் லக்னத்துக்கு தகுந்த ஃபேவராக இருந்தார்னா மட்டும்தான் அந்த தசை முழுக்க நல்லாயிருக்கும். இல்லாட்டினா தவறான செய்கைகள் பிரச்சனைகள் எல்லாம் தோன்றி மறையும். அடுத்தது புதன் தசை 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும். ஏன்னா இந்த அப்ராக்சிமேட் ஏஜ் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஜனன கால ஜாதகத்துக்கு வித்தியாசப்படும் ஏஜ் மட்டும். ஆனால் தசை ஒன்று தான், சனிக்கு அப்புறம் புதன் தசை தான். புதன் தசை உங்களுக்கு தசை என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அது பாருங்கள், இந்த பதிவை பாருங்கள். புதன் தசை வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி கேள்விகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய விஷயம், உத்தியோகத்தில் நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட், நல்ல ஒரு புதன் திசையில் கல்வி கேள்விகள் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு தேர்வு எழுதுவாங்க, நல்ல ஒரு தேர்ச்சி பெறுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி புதன் கணிதம், ஜோதிடம், அப்புறம் கல்வி சார்ந்த விஷயங்கள், கல்வி கூட நிறுவனங்களை நடத்துகிறவங்க, கல்வி விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் புதன் திசை. இந்த புதன் அந்த காரகத்துவத்தை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புதன் 6, 8, 12 மறையாமல் இருந்தாலோ, புதன் நீசம் அடையாமலோ, இல்லை அஸ்தங்கம் அடையாமலோ இருந்தால் ரொம்ப நல்ல தசை. அஸ்தங்கம்லாம் அடைஞ்சிச்சுன்னா தசை நல்லா இருக்காது. அதே மாதிரி நீசம் போகிறது, புதனை அசுப கிரகங்களோட சேர்றது, தன்னுடைய எதிரி வீட்டில் போய் உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜனன கால ஜாதகம்னா புதன் நல்லபடியாக வேலை செய்ய மாட்டார். அடுத்தது கேது திசை. அதுக்கு தான் என்னுடைய ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய ஜாதகத்தை காமித்தால் எல்லாமே துல்லியமாக உங்களுக்கு கணித்து தரப்படும். இது மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் கைட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே உங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த வழிபாடும் பரிகாரங்களும் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது கேது திசை 62 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும். இந்த ஏஜ் வந்து டிஃபர் ஆகும். இப்பயும் சொல்லிட்டேன், கேது திசை அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஏதோ வேலை செஞ்சால் அதிகமான வேலையை கொடுப்பாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவராக இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி ஒரு பக்கம், ஒரு சொக்கம் கேது திசை அப்படின்னா மன அளவுலையும் உடல் அளவுலையும் பாதிப்பு கண்டிப்பாக கொடுத்துரும். பாம்பு ஒருத்தர் கேது திசையில் பாம்பை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ திசை சரியில்லைன்னு தான் அர்த்தம். இல்லை எனக்கு அப்படிலாம் கண்ணில் காட்டலைங்க, நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னா கேது திசை குரு பார்வை இருக்கும், இல்லாட்டின்னா நல்ல வீட்டில் இருப்பார். இந்த மாதிரி விஷயங்களே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் கேது திசை எப்படி இருக்குன்ட்டு. கேது ஒரு சர்ப கிரக திசை ஆனாலும் ஞானகாரகன். விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். திங்கக்கிழமை விநாயகர் கோயிலில் முதல் சந்திர ஓரையில் 6 to 7க்கு நீங்கள் தேங்காயில் போய் எண்ணெய் ஊற்றி வழிபட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது கொடுக்கும் இந்த கேது திசை. அதனால் கேது திசை ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் மட்டும் கொடுக்காது, மனசளவுலையும் உடல் அளவுலையும் பாதிப்பை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு துறவி போல வாழ்க்கையை கொடுக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது திசையில் தான் நிறைய விபத்துக்களை நடக்கும், நிறைய காயங்கள் அடையும். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களை சார்ந்த ரொம்ப பிடித்தமானவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி கேது திசை நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய, எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். அடுத்து சுக்கிர திசை 69லேருந்து 89 வயசு வரைக்கும். இந்த காலகட்டங்கள் உங்கள் வீட்டில் உள்ள மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறத கூடக்கூடிய காலகட்டம். நீங்கள் நல்லா சொகுசாக இருக்க போகிறீங்க இந்த சுக்கிர திசை. இருந்தாலும் வயதுக்கு வந்த பிறகு ஒரு வயசுக்கு அப்புறம் அனுபவிக்கக்கூடிய வயசு இல்லை. சின்ன வயசில் பண்ணுறதெல்லாம் வேறு. சின்ன வயசில் வந்து நல்லா இருந்தானா, சந்தோஷமாக இருந்தானா ஒரு நல்லா இருக்கும். ஆனால் இந்த வயசான காலத்திலே குழந்தையிலே வரக்கூடிய சுக்கிர திசை பிரயோஜனம் இல்லாத திசை தான். இருந்தாலும் உங்களுக்கு மற்றவங்க, உங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது ஆறுதல். சுக்கிர திசை உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுக்கும், என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். கேது திசை துறவி போல் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் சுக்கிர திசை ஒரு என்ஜாய்மெண்ட்டான லைஃப்பை, எங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பண்ணுறது, இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க நல்லா ஹாயாக. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சுக்கிர திசையில் நடக்கும். சூரிய திசை 89 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும். இந்த திசை ஆகாத திசை கும்பராசிக்கு, சதய நட்சத்திரத்துக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். கேது மாதிரியே சூரிய திசை வந்து கும்பராசிக்கு சனியோடைய லக்னம்
ஃபேவராக இருந்தால் மட்டும்தான் இது நல்லது நடக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சந்திர திசையும் அதே மாதிரி தான். இங்கே பெரிய ஒரு நன்மைகள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். மனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரிய திசையில் மட்டும் இந்த கும்பராசிக்காரங்க கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கண்டிப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும். இல்லை பொறாமையில் நிறைய பேர் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. இந்த சூரிய திசையிலும் சந்திர திசையிலும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த கும்பராசி சதய நட்சத்திரம் பூராட்டாதி நட்சத்திரத்தில் எந்த ஒரு செயல்களை ஆரம்பித்தாலும் அது வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லலாம். பணம், பெயர், புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நட்சத்திரம். அதே மாதிரி வழிபாடு பரிகாரங்களாக கும்பா சதய நட்சத்திரத்துக்கு ராகு காலத்தில் விலகு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சனி இருக்கிறதுனால சனி ஹோரையில் சனிக்கிழமை சனி ஒரு 6 மணிலேருந்து 7 மணி ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது, வடைமலை பாற்றி சாற்றி வழிபடுவது, வெண்ணெய் சாற்றி வழிபடுவது மிகப்பெரிய உத்தமமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம், மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. அதே மாதிரி விநாயகர் வழிபாடு திங்கக்கிழமை கேது திசையில் இருக்கிறவங்க போங்க. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு மாதிரி போகலாம். இப்போ ராகு குரு திசை காலங்களில் ஒரு மாதிரியும் சனி திசைக்கு ஒரு மாதிரி. சனி திசைக்குன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, புதன் திசைக்குன்னா பெருமாள் வழிபாடு, கேது திசைனா விநாயகர் திங்கக்கிழமை வழிபாடு, சுக்கிர திசையாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. சூரிய சந்திர திசை வரும்போது சூரிய திசை நடக்கும்போது சூரியனார் கோயில் போகிறது, இல்லை அப்படின்னா இப்போ பிரதோஷ காலங்களில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ காலங்களில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை வழிபடுறது ரொம்ப நல்லது. சந்திர திசையில் திங்கக்கிழமை பிரதோஷ காலங்களில் கலந்து கொள்வது மிகப்பெரிய உத்தம பலனை கொடுக்கும். இந்த கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.